தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. மனிதர்களில் மிகவும் கெட்டவன். ஆப்ஷன் ஏ புறம் பேசுபவன், ஆப்ஷன் பி பிறரை நோயினை செய்பவன், ஆப்ஷன் சி பொய் சொல்பவன், ஆப்ஷன் டி இரண்டு முகம் கொண்டவர். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் டி இரண்டு முகம் கொண்டவர். ஆப்ஷன் டி இரண்டு முகம் கொண்டவர். கரெக்ட் தானா? ரெண்டு கேள்விக்கு விரைவா சொன்னீங்க, மூன்றாவதுக்கும் சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு சொல்லலாம். யோசிச்சீங்க. கரெக்ட் தானா? படிச்சிருக்கோம். கன்ஃபார்ம். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இரண்டு முகம் கொண்டவர் என்று சொல்லியிருக்காங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். இந்த கேள்வியும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆதாரம், மனிதர்களில் மிகவும் தீயவன் இரட்டை முகம் கொண்டவன் ஆவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக முஸ்லீம்ல 5076வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட பரிசா வென்றிருக்கீங்க. தொடர்ந்து முதல் சுற்றுல நான்காவது கேள்விக்கு செல்லலாம். உங்களுக்கான கேள்வி இது. எந்த விலங்கினத்தை கட்டி வைத்தால் ஒரு பெண்மணி நரகத்திற்கு சென்றால்? கேட்ட உடனே வருவதற்கு மகிழ்ச்சி தெரியுது. ஆப்ஷன் ஏ நாய், ஆப்ஷன் பி ஒட்டகம், ஆப்ஷன் சி ஆடு, ஆப்ஷன் டி பூனை. பூனை. ஆப்ஷன் டி. உங்களுக்கான நேரமும் இருக்கு. ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம். ஆப்ஷன் டி. நேரத்துக்கு முன்னாடியே கேள்வியை கேட்டவுடனே ஒரு புன்னகை மகிழ்ச்சியை தெரிஞ்சு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வியா இருக்கு. மறுமை நாளில் அந்த பூனை அந்த பெண்ணை என்ன செய்யும்னா வேதனை செய்யும்னு ரசூல்லா ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த அடிப்படையில், அந்த செய்தியின் அடிப்படையில் பூனை தான். பூனை தான் அப்படின்னு. சரி, ஒட்டகம் கூட ஒரு விஷயத்துல வருமே, அது வேற செய்தியா? ஒட்டகம் குர்பானி. நாய் கூட வருமே. நாய் தண்ணீர் கொடுப்பாங்க. தண்ணீர் கொடுக்கும். ஆமா, அந்த செய்தி அது வராது. பூனை தான். முடிய போகுது. பூனை தான். கரெக்ட் தானா? லாக் பண்ணலாம். ஆப்ஷன் டி பூனை என்பது சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். முதல் சுற்றுல நான்காவது கேள்விக்கும் சிறந்த பதில சொல்லியிருக்கிறாங்க. புகாரில 2365வது செய்தி. முன்னொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி ஒரு பூனை துன்பம் தந்த விஷயத்தில் வேதனைப்படுத்தப்பட்டால் என்ற செய்தி அழகான முறையில் பதில சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடியவங்க ஒட்டகம் கூட சொல்லி பார்த்தோம். இல்லை, நாங்கள் சொன்ன பதில் கரெக்ட் தான், அதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றத அழகான முறையில் உறுதியாக இருந்து கரெக்டான பதில சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். முதல் சுற்று முடிவிட டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய குர்ஆன் தமிழாக்கத்தை இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க. இரண்டாவது சுற்று முதல் கேள்விக்கு செல்லலாமா? இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு உங்களுக்கான எந்த உயிரினத்தின் சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அருளை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ சேவல், ஆப்ஷன் பி கிளி, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி புறா. ஆப்ஷன் ஏ சேவல். ஆப்ஷன் ஏ சேவல். நேரம் இருக்கு. அது இல்லாம இதுல ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 50-50 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ சேவல். ரெண்டு தவறான கேள்வியை நீக்கிட்டு ரெண்டு பதில்கள் இருக்கும். அது ஒன்று சரியா இருக்கும். ஆப்ஷனை கூட பயன்படுத்தலாம். தேவையில்லை, எங்களுக்கு ஆப்ஷன் தேவையில்லை. சரியான பதில். நாங்க உறுதியா இருக்கிறோம், சேவல் தான் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க சொன்ன பதில் சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். சேவல் என்பதை சரியான பதிலா சொல்லியிருக்காங்க. ஆதாரம், நீங்கள் சேவல்கள் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள், ஏனெனில் அவை வானவரை பார்த்திருக்கின்றன, அதனால் தான் கூவுகின்றன. நூல் புகாரில 3303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா? செல்லலாம். உங்களுக்கான கேள்வி, எந்த விலங்கினங்களின் சப்தத்தை கேட்டால்
அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆப்ஷன் ஏ நாய் பன்றி, ஆப்ஷன் பி பன்றி கழுதை, ஆப்ஷன் சி கழுதை நாய், ஆப்ஷன் டி ஒட்டகம் நாய். உங்களுக்கான நேரம் வழங்கியாச்சு. சி கழுதை நாய். ஆப்ஷன் சி கழுதை நாய். ஆப்ஷன் இருக்கு இதுல 50-50 பயன்படுத்தலாம். ஆப்ஷன் பயன்படுத்தலைன்னா சிறப்பு பரிசு கூட உண்டு. 3 கிலோ அட்டன் பண்ணலாம். பயன்படுத்தாம சரியான பதில் சொன்னா அப்படியா? கரெக்ட் தானா? பண்ணிடுமா? ஆமாம். 50-50. மற்ற கேள்விகளுக்கு நல்லா உடனே அடிட்டாங்க டான் டான்னு. இப்போ கொஞ்சம் மசூரா பண்றாங்க. நிதானமா சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நேரம் முடியறதுக்குள்ள எதுக்கு ஒரு சந்தேகம்? ஆப்ஷனை நிற்கும் போது ஒன்று தேர்ந்தெடுக்கிறது நல்லது தானே. அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தவறான பதில் உள்ளே இருப்பதை 2 நீக்கிடுங்க. இப்போ இருக்கிறது ஏ மற்றும் சி இருக்கு. இதுல உங்களுடைய சி கழுதை நாய். ஆப்ஷன் சி கழுதை நாய். நான் முதல்ல சொன்னதுதான், ஆனா சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுல அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க. பார்ப்போம் சரியான பதில் எது என்பதை. மாஷா அல்லாஹ். சி சரியான பதில சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் அபுதாவுதுல 4439வது செய்தியா பதியப்பட்டிருக்கு. நீங்கள் இரவில் நாய் ஊளையிடுவதையும் கழுதை கத்துவதையும் செவியுற்றால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், ஏனென்றால் அவைகள் உங்களால் பார்க்க முடியாத தீயவற்றை பார்க்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தியில பார்க்க முடிகிறது. சரியான பதிலை சொல்லி இந்த 2வது சுற்றுல 2வது கேள்விக்கான பதிலை சரியாக சொன்னதுனால 2000 ரூபாய் வென்று இப்ப 2000 ரூபாய் தக்க வச்சிருக்கீங்க. அவங்க கையில 2000 ரூபாய் இருக்கு. 2வது சுற்றுல 3வது கேள்விக்கு செல்லலாமா? அதை வென்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது, இருக்காது. வெறுமன போகவே. ஆப்ஷன் ஏ சேவல். 2 தவறான கேள்வியை நீக்கிட்டு 2 பதில்கள் இருக்கும். அது 1 சரியா இருக்கும். ஆப்ஷனை கூட பயன்படுத்தலாம். தேவையில்லை, எங்களுக்கு ஆப்ஷன் தேவையில்லை, நாங்க உறுதியா இருக்கிறோம், சேவல் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க சொன்ன பதில் சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். சேவல் என்பதை சரியான பதிலா சொல்லியிருக்காங்க. ஆதாரம், நீங்கள் சேவல்கள் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள், ஏனெனில் அவை வானவரை பார்த்திருக்கின்றன, அதனால் தான் கூவுகின்றன. நூல் புகாரில 3303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கேள்விக்கு செல்லலாமா? செல்லலாம். உங்களுக்கான கேள்வி, எந்த விலங்கினங்களின் சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ நாய் பன்றி, ஆப்ஷன் பி பன்றி கழுதை, ஆப்ஷன் சி கழுதை நாய், ஆப்ஷன் டி ஒட்டகம் நாய். உங்களுக்கான நேரம் வழங்கியாச்சு. சி கழுதை நாய். ஆப்ஷன் சி கழுதை நாய். ஆப்ஷன் இருக்கு இதுல 50-50 பயன்படுத்தலாம். ஆப்ஷன் பயன்படுத்தலைன்னா சிறப்பு பரிசு கூட உண்டு. 3 கிலோ அட்டன் பண்ணலாம். பயன்படுத்தாம சரியான பதில் சொன்னா அப்படியா? கரெக்ட் தானா? பண்ணிடுமா? ஆமாம். 50-50. மற்ற கேள்விகளுக்கு நல்லா உடனே அடிட்டாங்க டான் டான்னு. இப்போ கொஞ்சம் மசூரா பண்றாங்க. நிதானமா சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. 50-50 ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நேரம் முடியறதுக்குள்ள எதுக்கு ஒரு சந்தேகம்? ஆப்ஷனை நிற்கும் போது ஒன்று தேர்ந்தெடுக்கிறது நல்லது தானே. அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தவறான பதில் உள்ளே இருப்பதை 2 நீக்கிடுங்க. இப்போ இருக்கிறது ஏ மற்றும் சி இருக்கு. இதுல உங்களுடைய சி
கழுதை நாய். ஆப்ஷன் சி கழுதை நாய். நான் முதல்ல சொன்னது தான், ஆனால் சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க. பார்ப்போம் சரியான பதில் எது என்பதை. மாஷா அல்லாஹ், சி சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் அபுதாவுதுல 4439வது செய்தியாக பதியப்பட்டிருக்கு. நீங்கள் இரவில் நாய் ஊளையிடுவதையும் கழுதை கத்துவதையும் செவியுற்றால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், ஏனென்றால் அவைகள் உங்களால் பார்க்க முடியாத தீயவற்றை பார்க்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தியில் பார்க்க முடிகிறது. சரியான பதிலை சொல்லி இந்த இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கான பதிலை சரியாக சொன்னதுனால 2000 ரூபாய் வென்று இப்போ 2000 ரூபாய் தக்க வச்சிருக்கீங்க. அவங்க கையில் 2000 ரூபாய் இருக்கு. இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா? அதை வென்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது, இருக்காது, வெறுமனே போக வேண்டியதுதான். சரியா? உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இறை நம்பிக்கையாளர்களை ஒருவர் சபிப்பது எதற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ அவதூறு கூறுவது, ஆப்ஷன் பி பொய் சொல்வது, ஆப்ஷன் சி புறம் பேசுவது, ஆப்ஷன் டி கொலை செய்வது. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு, ஆப்ஷனை பயன்படுத்தியாச்சு. இனிமே நிதானமா சொல்றதுதான் ஒரு வழி. அவசரப்பட்டா தவறான பதிலை சொல்லி வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஆப்ஷன் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்றோம் அப்படின்னு சொல்லி மசோதா பண்றாங்க. பார்க்கலாம் சரியான பதிலை தான் சொல்றாங்களா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் டி கொலை செய்வது. ஆப்ஷன் டி கொலை செய்வது என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கரெக்ட் தானா? பார்த்துடலாமா? பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. இறை நம்பிக்கையாளர் ஒருவர் சபிப்பது அவரை கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக புகாரில 6047 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கான பதிலை சொல்வதன் மூலமாக 3000 ரூபாயை வென்றிருக்கிறாங்க. நிகழ்ச்சி விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இதுவரையிலும் யாரும் முழு தொகையை வென்றதாக இல்லை. இந்த அணியினர் முழு தொகையை வெல்வார்களா? மூன்றாவது சுற்றுக்கான முதல் கேள்வியை சந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக உங்க பகுதியில் தௌஹீதுடைய பிரச்சாரங்கள், அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? நம்முடைய பகுதி மதுரை மாவட்டம் கிரைம் பிரான்ச் கிளை நம்மளுடைய பகுதி. அந்த பகுதியில் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் கிளை ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு மிகப்பெரிய தௌஹீத் எழுச்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடுமையான எதிர்ப்புகளும் இருக்குது. எப்படி எதிர்ப்புகள்? மெகாஃபோன் பிரச்சாரம் பண்ண கூட முடியாத அளவுக்கு சுன்னத் ஜமாத்தினர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு, காவல்துறையை வர வைத்து எதிர்ப்புகள். அதே மாதிரி நம்ம மக்தப் மதரசா ஆரம்பித்த உடனே அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா மக்தப் மதரசா ஆரம்பிக்கல. ஆமாம், அதுக்கு முன்னாடி போட்டிக்காகவே ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்ம இடத்துல வர்றாங்க மாணவர்கள் வந்து, பெற்றோர்கள் வந்து பெண்கள் பயான் நடத்தும் போது அதில் பேய் பிசாசுலாம் இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுடைய பயானுக்கு வந்து பேய் பிசாசு இல்லை அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இறந்தவங்களுக்கு 40வது நாள் ஃபாத்தியா ஓதுறதுலாம் இருக்குன்னு நினச்சோம். எங்கள் ஆலிம் சாக்கள் அஜரத்மார்கள்லாம் சொல்கிறது உண்மை நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆதாரபூர்வமாக இதெல்லாம் ஹதீஸில் இல்லை, குரானில் இல்லை அப்படின்னு பெண்கள் பயானுக்கு வரும்போது எங்களுக்கு அதெல்லாம் விளங்கிக்கிருச்சு அப்படின்னு ஒரு ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க. நம்முடைய மர்க்கஸுக்கு வந்து இடம் பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெளியே முன்பாக முன்னோர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, முன்னோர்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள்ட்டு விட்டு அடிப்பாங்க. அதையும் நம்பிக்கொண்ட ஒரு காலகட்டத்தில் மக்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய இந்த தமிழகத்தில் பிரச்சாரத்தின் போது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள் என்று இந்த ஆதாரத்தோடு எடுத்து வைத்து ஒவ்வொரு செய்தியும் நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மக்கள் தெளிவாக விளங்கி தான் இன்னைக்கு இந்த தௌஹீதின் பக்கம் அலையலையாக வராங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தா இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் உள்ள ஆர்வம், மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை,
இன்னைக்கு மக்களிடத்துல, இஸ்லாமிய மக்களிடத்துல அதிகரிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துடைய ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் நிறைந்து வலியக்கூடிய அந்த நிலையெல்லாம் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரியான தொடர்ச்சியாக நாம் இந்த பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தௌஹீதை கொண்டு சேர்க்க முடியும் என்பதை நம்ம செய்திகளை கேட்கும்போது அறிய முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான மூன்றாவது சுற்றுல முதல் கேள்வி, அதற்கு செல்லலாம். உம்மு ஹபீபாவின் கணவர் அப்துல்லா பின் ஜக்ஸ் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு எந்த மதத்திற்கு மதம் மாறினார்? ஆப்ஷன் ஏ யூத மதம், ஆப்ஷன் பி நெருப்பு வணங்கி, ஆப்ஷன் சி கிறிஸ்தவ மதம், ஆப்ஷன் டி இதில் எதுவுமே இல்லை. ஆப்ஷன் சி கிறிஸ்தவ மதம். உங்களுக்கான நேரம் இருக்கு. இது வரைக்கும் நல்லா பதில் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் 3000 ரூபா வென்றிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறோம், 3000 ரூபா போதும்னு கிளம்பணும்னு கிளம்பலாம். இல்லை இந்த கேள்வி ஒரு சந்தேகத்தில் தான் சொல்கிறோம், வேறு கேள்விக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அடுத்த கேள்வி கூட போகலாம். அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் கிறிஸ்துவ மதம்தான் என்பதை உறுதியாக சொன்னா பார்த்துடலாம். பார்க்கலாமா? சி கிறிஸ்தவ மதம்தான் என்பது சரியான பதிலா பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில சொல்லியிருக்காங்க. மூன்றாவது சுற்றுல முதல் கேள்விக்கு ஆப்ஷனே வேண்டாம், நாங்க உறுதியா சொல்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கனவில் எனது கணவர் அப்துல்லா பின் ஜக்ஸ் அவர்களை மோசமான உருவத்தில் கண்டு திடுக்கிட்டு எழுந்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரது நிலை மாறிவிட்டது என்றேன். காலையில் அவர் உம்மு ஹபீபாவே, நான் ஆரம்பத்தில் சிறந்த மார்க்கமான கிறிஸ்தவ மதத்தை கண்டேன், எனவே அங்கு சென்றேன். பின்னர் முகமதுடைய மார்க்கத்தில் இணைந்தேன். பின்னர் நான் கிறிஸ்தவ மதத்திற்கே சென்று விட்டேன் என்று கூறினார். பின்னர் அவர் மது பழக்கத்தில் மூழ்கி இறந்தும் விட்டார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால மூன்றாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை அளித்து இதன் மூலமாக ரூபாய் 4000 அவர்கள் வெற்றி பெற்று தக்க வைத்திருக்கிறாங்க. முழுமையாக இந்த நிகழ்ச்சியுடைய அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லி அனைத்து விதமான பரிசையும் வெல்றாங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தியது யார்? ஹகம் பின் மர்வான், மர்வான் பின் ஹகம், ஆப்ஷன் சி யசீர், ஆப்ஷன் டி ஹகம் பின் யசீர். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் 4000 ரூபாய் வென்றாச்சு. இந்த நிகழ்ச்சியில இதோட போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு கிளம்பணும்னா முடித்துக் கொள்ளலாம். இல்ல நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா நிதானமா மசூரா செஞ்சு சொல்லலாம். தவறான பதில சொல்லிட்டா எந்த ஒரு பரிசும் கிடைக்காது. இந்த 4000 ரூபாயோட முடிச்சுக்கலாம் என்று நினைக்கிறோம். 4000 ரூபாயோட முடித்துக் கொள்ளலாம் என்ற ஆப்ஷனை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் 6000 ரூபாய் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்று எண்ணி பார்த்தோம். ஆனா நாங்க போதும் அல்ஹம்துலில்லாஹ், போதும் என்ற மனமே பொன் போன்றது என்ற அடிப்படையில அவங்க 4000 ரூபாயோட நாங்க செல்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. சரி, ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல, இதாத்தான் இருக்கும், இதுல நீங்க திருப்பி திருப்பி பேரை மாத்தி போட்டு ஒரு குழப்பம் பண்றதுக்கு போட்ட மாதிரி தெரியுது, ஆனா இதுதான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அது ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். ஹக்கம் பின் மர்வான், ஹக்கம் பின் மர்வான் தான் சரி. ஆனா அதுல ஒரு சந்தேகத்துல நாங்க கிடைத்தது போதும்ட்டு விலகி கொள்ளலாம் முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்க்கலாமே சரியான பதில் எது என்பதை பார்க்கலாம். மர்வான் பின் ஹக்கம். திருப்பி போட்டேன். ஆதாரம் தபகாத் இப்னு சாதுல பாகம் 8 பக்கம் 120 இருக்கு. அப்போ தவறான பதில் தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா எடுத்த முடிவு சரியான முடிவா எடுத்துட்டீங்க. போதும் 4000 ரூபாயோட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்யணும். உங்களுக்கான பரிசை வாங்கி செல்லுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத
சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில தொடர்ந்து 2 சுற்றுக்களில முன்னேறி 3வது சுற்றுக்கள்ல முதல் கேள்விக்கான பதிலை சொல்லி 2வது கேள்வியில போட்டியிலிருந்து விலகிக்கிறோம், போதும் 4000 ரூபாய் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில பரிசை 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். 3 சுற்றுகளாக நடைபெறும். 3 சுற்றுகள், மொத்தம் 10 கேள்விகள். முதல் சுற்றுல 4, 2வது சுற்றுல 3, 3வது சுற்றுல 3. தொடர்ந்து பதில் அளிச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி வரைக்கும் செல்லலாம். அப்படி இல்லைன்னா இடையிலேயே செல்லலாம். முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த விலங்கை கட்டும் இடத்தில் தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்? ஆப்ஷன் ஏ ஒட்டகம், ஆப்ஷன் பி ஆடு, ஆப்ஷன் சி கோவேரி கழுதை, ஆப்ஷன் டி மாடு. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. 45 செகண்ட் கொடுக்கப்படுவாங்க. அதில் மசூரா ஏ ஒட்டகம். ஆப்ஷன் ஏ ஒட்டகம் சரிதானா? படித்த மாதிரி இருக்கு. ஒரு சந்தேகத்தோடு தான் சொல்றீங்க. முதல் கேள்வி சரியா இருந்தா தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடிக்கலாம், இல்லைன்னா வெளியே தான் செல்ல முடியும். யோசிச்சிட்டீங்களா? நேரம் இருக்கு, மசூரா பண்ணிட்டீங்க, நினைவு இருக்கு. ஆப்ஷன் ஏ ஒட்டகம். ஆப்ஷன் ஏ ஒட்டகம். ஆப்ஷன் ஏ ஒட்டகம்னு பதில் சொல்லியிருக்காங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். இதற்கான ஆதாரம் அபுதாபுல 156வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டக தொழுவத்தில் தொழுவது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக தொழுவத்தில் தொழாதீர்கள், ஏனென்றால் ஒட்டகங்கள் சைத்தான்களாகும் என்று கூறினார்கள். ஆடுகளை கட்டுமிடத்தில் தொழுவது பற்றி கேட்கப்பட்டது. அங்கே நீங்கள் தொழலாம், ஏனென்றால் அவை பரக்கத்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. அப்போ சரியான பதில முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சொல்லி 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறீர்கள். சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒருவர சந்தாவை இதன் மூலம் தக்க வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கான முதல் சுற்றுல 2வது கேள்வி, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது திருமணம் முடித்தார்கள்? ஆப்ஷன் ஏ உம்ரத்துல் கலாவின் போது, ஆப்ஷன் பி ஹுதைபியா உடன்படிக்கையின் போது, ஆப்ஷன் சி ஹஜ்ஜத்துல் வதாவின் போது, ஆப்ஷன் டி மக்காவில் இருக்கும்போது. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. 45 வினாடிகள் வழங்கப்படும். மசூரா செய்யுங்க, பொறுமையாக சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னால் அடுத்த கேள்விக்கு முன்னேறலாம், அடுத்த சுற்றுக்கும் முன்னேறலாம், இல்லைன்னா வெளியே செல்ல முடியும். அதனால் தெரியுமா? இன்னும் 20 செகண்ட் இருக்குது. நிதானமாக பொறுமையாக மசூரா பண்ணி பதில் சொல்லுங்கள். 2வது சுற்றுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆப்ஷன்லாம் இருக்கும். இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. சரியான பதிலை சொல்ல நேரம் நெருங்கி விட்டது. ஆப்ஷன் ஏ உம்ரத்துல் கலாவின் போது. ஆப்ஷன் ஏ உம்ரத்துல் கலாவின் போது என்று நல்ல நேரம் எடுத்து அவங்களுடைய அனைத்து வினாடிகளும் முடியக்கூடிய தருவாயில பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். மாஷா அல்லாஹ். ஏன் இவ்வளோ யோசனை? அது அந்த ஹஜ்ஜத்தின் விதாவும் இதான்னு கொஞ்சம் ஒரு ஹஜ்ஜத்துல் வதாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இடையில. அதனால ஒரு சின்ன தடுமாற்றம். ஆனால் அந்த நேரம் முடியறதுக்குள்ள சொல்லிட்டீங்க. அந்த 1 செகண்ட் இருக்கும்போது சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னா வெளியில போகக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கும் நேரம் முடிஞ்சிருந்தா. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 செய்த உம்ரத்துல் கலாவின் போது அவர்களை மணந்து கொண்டார்கள் என்ற செய்தி புகாரில 4259வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. முதல் சுற்றுல 2வது கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து ரியாலுல் சாலிஹின் பரிசை வென்று தக்க வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கான 3வது கேள்வி, உம்ரத்துல் கலா என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ விடுபட்ட உம்ரா,
ஆப்ஷன் பி கடைசி உம்ரா, ஆப்ஷன் சி ரமலான் உம்ரா, ஆப்ஷன் டி முதல் உம்ரா. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் ஏ விடுபட்ட உம்ரா. ஆப்ஷன் ஏ விடுபட்ட உம்ரா கரெக்ட் தானா? எப்படி சொல்றீங்க? படிச்சிருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் அதில் ரெண்டாவது கேள்விக்கு ரொம்ப யோசிச்சு நிதானமாக சொன்னீங்க. இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு. வார்த்தை கலான்றது கலான்ற சொல்ல வச்சு ஒரு டக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். சரியான பதில். முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. புகாரில 4259வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 செய்த உம்ரத்துல் கலாவின் போது முந்தைய ஆண்டு விடுபட்ட உம்ராவை நிறைவேற்றிய போது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொண்டார்கள் என்ற செய்தி அதில் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்விக்கான பதிலும் அதில் இருக்கு. 4259 பார்க்க முடியுது. இதன் மூலம் இந்த முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு நீங்க பதில் அளித்தது மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட தக்க வச்சிருக்காங்க, வென்றிருக்கிறாங்க. நான்காவது கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான நான்காவது கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி ஸைத் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம். மஷ்வரா பண்ணி நிதானமா படித்த செய்திகள் நினைவு இருக்கும், மனசுக்குள்ள எங்கேயாவது ஓரத்தில் கிடக்கும். அதை பார்த்து பொறுமையா யோசித்து சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கு. பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 செகண்ட் தான் இருக்கு. நினைவுபடுத்தி இரண்டாவது கேள்வியில் கடைசி நேரத்தில் டக்குன்னு பதிலை சொன்னாங்க. அதே மாதிரி டைம் எடுக்கிறாங்க. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் ஸைத். ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ட்டு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு அப்படி வரவரப்பா ஒரு கடைசி நேரத்தில் அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் சரியான பதில் எது என்பது. அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது தவறான பதில். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் டி ஆப்ஷன் தான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனவிலக்கு செய்ததை அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு அவர்களது காத்திருப்பு காலம் இத்தா முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப்பிடம் என்னை மணந்து கொள்வதை பற்றி பேசு என்றார்கள். எனவே ஸைத் ரலியல்லாஹு அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள். அப்போது அவர்கள் மாவு பிசைந்து கொண்டிருந்தார்கள் என்ற இந்த செய்தியில முஸ்லீம்ல 2798வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. 3 கேள்விக்கும் நல்லா கரெக்டான பதிலை சொல்லி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம். அப்போ அடுத்த கேள்விக்கு சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ் குரானை வென்றெடுத்து 2வது சுற்றுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தில் விட்டுட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பெயர்? முகமது சினான். முகமது சினான். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காரத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம். முகமது இஸ்ஹாக், திருவாரூர் தெற்கு மாவட்டம் கட்டிமேடு ஆதிரகம் கிளை. முகமது இஸ்ஹாக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சரி. மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறும். 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொன்னால் இறுதியாக வெற்றி பெற முடியும். முதல் சுற்றுல 4, 2வது சுற்றுல 3, 3வது சுற்றுல 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த முதல் சுற்றுல உங்களுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாமா? சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில முதல் சுற்றுல உங்களுக்கான கேள்வி
நரகத்தின் மீது எத்தனை வானவர்கள் காவலாளியாக இருப்பார்கள்? ஆப்ஷன் ஏ 19, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 15. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி 18. ஆப்ஷன் சி 18 கன்ஃபார்மா? நேரம் இருக்க மசோதா பண்ணிக்கிட்டீங்களா? தெரியும். எப்போ பரிசை ஞாபகம் இருக்கா? எப்போ படிச்சீங்க? எப்படி படிச்சீங்க? குரான்லையா ஹதீஸ் இல்லையா? படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கு. கன்ஃபார்ம் பார்த்துடலாமா? நீங்கள் சொன்ன பதில் சரியா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் சி 18 என்பது தவறான பதில். ஆப்ஷன் ஏ 19 என்பது தான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் திருக்குரான்ல அதன் மீது வானவர்கள் 19 பேர் உள்ளனர். அல் குரான்ல 74வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. தவறான பதில முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சொன்னதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து அடுத்து முன்னேற முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.